பிஸ்மில்லா. இது தாயிஃபில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் கிரீனரி, ஒரே கிரீனராகவே இருக்கு. எல்லாமே இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா அது மாதிரி ஆக்கியிருக்கான். கடல் மட்டத்திலேருந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள 1900 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல அப்படி அமைஞ்சிருக்குது, இயற்கையாகவே இருக்குது, எல்லாம் கிரீனர்ஸு. அதை பார்க்கறதுக்கு எல்லா நாட்டு மக்களும் வர்றாங்க. இங்கே தான் மாஷா அல்லாஹ் தமிழையும் கேரளாக்காரங்களே பார்க்குறாங்க. பாக்கி இடத்துலலாம் ரொம்ப ரேர், பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ இருந்தும் கூட அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே டஃப்பாக இருந்துச்சு. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இந்த வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் விளையிறத கொண்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், சொந்த விவசாயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விளையிறத வந்து விற்கிறாங்க. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் போல இருக்குது. நல்ல தரமானதாக இருக்குது, இயற்கையாக சூழ்ந்ததுனால. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இந்த பாருங்க, ஒரு பில்டிங்குடைய மாடியில் எலக்ட்ரிக் போர்டு அதுக்காக வச்சுருப்பாங்க போல. எலக்ட்ரிக்கோ இல்லை வைஃபை சிஸ்டமோ வச்சுருப்பாங்க. அதை கூட அந்த இடத்த மறைச்சி அல்லாஹு அக்பர், அல்லாவே மிகப்பெரியவன் அப்படி சொல்லிட்டு 4 சைடில் எழுதிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்லிட்டு எழுதிருக்காங்க. இதான் இவர்களுடைய ஈமான். இந்த சஹாபாக்கள் வந்து உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச பரிசு இது. சஹாபாக்கள், இந்த அரபிகள்லாம் எத்தனை 1,25,000 சஹாபாக்களில் ரசூல்லா ஹஜ்ஜத்துல பேசின பிற்பாடு எல்லா சஹாபாக்களும் அவங்க ஒட்டகம் எந்த சைடு போதோ, அந்த கடல் மார்க்கம் எந்த சைடு போதோ அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்தியாவில் அப்படி பார்த்தா தாபிய சஹாபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடங்கியிருக்காங்க. அரபு நாட்டில் வந்து தாவா அழைப்பு இஸ்லாமிய பணி பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க தாயிஃபை நோக்கி வந்திருக்காங்க. மக்காவில் வந்து 65 கிலோமீட்ரு. அந்த காலத்தில் ஒட்டகத்தில் வரேன்றாலோ இல்லை நடந்து வரேன்றாலோ சும்மா குறைச்சலாக ஒரு 2-3 மாதமாக இருக்கும் அந்த இடம். ரெண்டா ஃபுல்லாக மவுண்டனு. அந்த மலையில் ஏறி போனால் ஒரு ஊர் இந்த மாதிரி இருக்க மாட்டே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க சேவை செஞ்சதில் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து கல்வி கடல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்னு அப்பாஸ்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் அதை பார்க்குறேன், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்ட்டு. அதுக்கும் எங்களுடைய உஸ்தாத் ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தா. ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தாக்கள் நிறைய சின்னத்தாக்கள் இருந்தாங்க. அபுல் அபு சின்னத்தா தான் நிறைய இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் அவருடைய அப்பா, அவருடைய கசின்ஸும் நிறைய பேர், அவங்க கூட பிறந்தவங்களும். அது மாதிரி எல்லாமே ரிலேஷன். அவங்க குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. கடைசியில் அவங்க தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அது அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் உள்ளது. நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை, நம்ம அதை பற்றி யோசிக்கவும் தேவையில்லை. அல்லாஹ் ஒருத்தருக்கு வழி காட்டணுண்டா வழி காட்டுவான், வழி கெடுக்குண்டா ஃபுல்லாக தொழுவு வச்சு பார்த்து பண்ணி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஒரு செகண்டில் ஈமான் விட்டு வெளியாகிடுவாங்க. ஒரு சந்தேகம் வரும், டக்குன்னு நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு வெளியாகுவாங்க, வழி தேவைப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு ஏற்கனவே ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லி காட்டினேன். தவாஃபு சுற்றுறதுக்கு ஒரு நாட்டிலேருந்து மன்னர் வந்தார். தவாஃபு சுற்றுற இடத்துல, தவாஃபு ஹஜ்ஜில் காபா சுற்றக்கூடிய இடத்துல பெரியவர் சின்னவர்கள்ட்ட ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சுற்றும் போது அவருடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் மிச்சிட்டாங்க. பின்னாடி வந்தவங்க ஓங்கி அறைய கொடுத்துட்டாரு. அறைய கொடுத்தது அது உமர் ஹலீஃபா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸ்க்கு செய்தி போச்சு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க காபாலன்ட்டு. உடனே கூப்பிட்டு விசாரிச்சு சொன்னாங்க, ஓகே பழிக்கு பழி திருப்பி அதே அடி கொடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன சொல்றாரு, நான் மன்னர் விஐபி அந்த நாட்டில் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அது இஸ்லாத்தில் செல்லுபடி ஆகாது. ஓகே தட்டுங்க, பழிக்கு பழி போடுங்க அப்படிங்கும் போது அவர் பயந்து போய் என்ன செய்யறாரு, ஒரு நிமிஷம் ஃபோன் வருது, ஜஸாக்கல்லாஹ்.